எஸ்ஐஆருக்கு பிந்தைய இறுதி வாக்காளர் பட்டியல் தற்பொழுது வெளியாக இருக்கிறது. இது தொடர்பான தரவுகளை தான் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கர். பாஸ்கர், வணக்கம். இறுதி வாக்காளர் பட்டியல் நமக்கு சொல்லக்கூடிய தரவுகள் என்னென்ன? தமிழகத்தின் வாக்காளர் பட்டியல் பற்றி விரிவாக பதிவு பண்ணுங்க. வாக்காளர் எண்ணிக்கை தமிழகத்தில் 5,67,380 இருக்கிறது. இதில் ஆண் வாக்காளர்கள் 2,77,38,925 என்றும், பெண் வாக்காளர்கள் எண்ணிக்கை 2,89,60,838 என்ற அடிப்படையில் இருக்கிறது. ஆண் வாக்காளர்களோட பெண் வாக்காளருடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. மூன்றாம் பாலினத்துடைய எண்ணிக்கை என்பது 7,617 என்ற அடிப்படையிலும், இதுல 5,67,00,000 வாக்காளர்கள்ல 18 வயது முதல் 19 வயதுக்குட்பட்ட வாக்காளருடைய எண்ணிக்கை என்பது 12,51,000 இருக்கிறது. மாற்றுத்திறனாளிகள் என்று குறிப்பிடப்பட்ட வாக்காளர் எண்ணிக்கை 4,63,000 என்ற அடிப்படையிலும், 85 வயதுக்கு முற்பட்ட என்ற அடிப்படையிலும், 3,99 லட்சம் என்ற அடிப்படையிலும் வாக்காளர் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. இந்த வகையில பார்க்கும்போது இறுதி வாக்காளர் பட்டியலின்படி செங்கல்பட்டு மாவட்டத்துல சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்காளர் கொண்ட தொகுதியாக இடம்பெற்றிருக்கிறது. இதுல மொத்த வாக்காளர் எண்ணிக்கை என்பது 5,36,991 என்ற அடிப்படையில் இருக்கிறது. ஆண் வாக்காளர்கள், பெண் வாக்காளர்கள் என்ற அடிப்படையிலும் 5 லட்சம் வாக்காளர்கள் என்ற அடிப்படையில் தான் சோழிங்கநல்லூர் தொகுதி சட்டமன்ற தொகுதி தமிழகத்திலேயே அதிக வாக்காளர் கொண்ட தொகுதியாக இருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக திருவள்ளூர் இருக்கக்கூடிய மாவட்டத்துல ஆவடி சட்டமன்ற தொகுதியும் இடம்பெற்றிருக்கிறது. இத்தொகுதியில 4,28,772 வாக்காளர்கள் என்ற அடிப்படையில் இருக்கிறது. அந்த வகையில பார்க்கும்போது தமிழகத்திலேயே அதிக வாக்காளர் கொண்ட தொகுதியாக சோழிங்கநல்லூர் தொகுதியும், தமிழ்நாட்டிலேயே குறைந்த அளவு வாக்காளர் கொண்ட தொகுதியாக சென்னை மாவட்டத்திற்கு உட்பட்ட துறைமுகம் சட்டமன்ற தொகுதி இருக்கிறது. அந்த தொகுதியினுடைய மொத்த வாக்காளர் எண்ணிக்கை என்பது 1,16,896 என்ற அடிப்படையில் தான் குறைந்த வாக்காளர் கொண்ட தொகுதியாக இடம்பெற்றிருக்கிறது துறைமுகம் சட்டமன்ற தொகுதி. வாக்காளர் பட்டியல், அதாவது இந்த எஸ்ஐஆர் பணிகளுக்கு முன்னதாக தமிழகத்தினுடைய மொத்த வாக்காளருடைய எண்ணிக்கை என்பது 6,41,00,000 இருந்தது. எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகு இன்றைய நிலவரப்படி தமிழகத்தில் 5,67,00,000 வாக்காளர்கள் என்ற அடிப்படையில் தற்போது இந்த பட்டியல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த எஸ்ஐஆர் பணிகளின் போது 97 லட்சம் வாக்காளர்கள் பட்டியலிருந்து நீக்கம் செய்யப்பட்டார்கள். அதில் 27 லட்சம் வாக்காளர்கள் இறந்தவர்கள் என்ற அடிப்படையிலும், 4 லட்சம் வாக்காளர்கள் இரட்டை பதிவு என்ற அடிப்படையிலும், 67 லட்சம் வாக்காளர்கள் ஒரு இடத்திலிருந்து இருப்பிடம் மாற்றி நிரந்தரமாக இடம்பெயர்ந்தவர்கள் என்ற அடிப்படையிலும் அவர்கள் நீக்கம் செய்யப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் மீண்டும் 67 லட்சம் வாக்காளர்கள் மீண்டும் வாக்காளர் பட்டியல் சேர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டது. அதில் குறைந்த அளவு 30 லட்சம் வாக்காளர்கள் தான் வாக்காளர் பட்டியலில் தங்களை இணைத்துக் கொள்வதற்கான ஆர்வம் காட்டினார்கள். இந்த வகையில பார்க்கும்போதுதான் வாக்காளருடைய எண்ணிக்கை 6 கோடியிலிருந்து 5 கோடியாக குறைந்திருக்கிறது. அந்த வகையில பார்க்கும்போது 6,41,00,000 என்ற அடிப்படையில் இருந்த வாக்காளர் எண்ணிக்கை என்பது எஸ்ஐஆர் பணிகளின் போது 5,43,00,000 இருந்தது. தற்போது வாக்காளர் எண்ணிக்கை தமிழகத்தில் 5,67,380 வாக்காளர்கள் தான் தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார்கள். வாக்காளர் பட்டியலில் பெயர் இருந்தால் மட்டுமே வாக்காளர்கள் தங்களுடைய வாக்குகளை செலுத்த முடியும். அந்த வகையில தமிழகத்தினுடைய சட்டமன்ற தேர்தலில் வாக்குகளை செலுத்தி தங்களுக்கான சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழகம் முழுவதும் 234 தொகுதியில தேர்ந்தெடுக்கக்கூடிய மொத்த வாக்காளர் எண்ணிக்கை என்பது 5,67,380 என்ற அடிப்படையில் தான் இருக்கிறது. இதில் ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர் எண்ணிக்கை என்பது அதிகம். 18 வயது முதல் 19 வயது வாக்காளருடைய எண்ணிக்கை என்பது 12,51,000 என்ற அடிப்படையிலும் தற்போது வாக்காளர்கள் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். பாஸ்கரன், இந்த இறுதி வாக்காளர் பட்டியலையும் பெயர் விட்டு போனவங்க அப்பீல் பண்ணலான்ற மாதிரி ஒரு தகவலை சொல்லியிருந்தாங்க. அதற்கு என்ன பண்ணணும்? அதாவது தொடர்ந்து இந்த வாக்காளர் பட்டியலை பெயர் சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் என்பது வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வாய்ப்புகளை எல்லாம் வாக்காளர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதாவது நாமினேஷன் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்னதாக 10 நாட்களுக்கு முன்னதாக வரை வாக்காளர் பட்டியலில் வாக்காளர்கள் 18 வயது பூர்த்தியானவர்கள், இடம்பெயர்ந்தவர்கள், வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கம் செய்யப்பட்டவர்கள், இவங்கெல்லாம் அவங்க வாக்காளர் பட்டியல் சேர்த்துக் கொள்வதற்கான தொடர் வாய்ப்புகள் என்பது வழங்கப்படும். அந்த வகையில வாக்காளர் பதிவு அதிகாரி அலுவலகத்துல படிவம் 6, அதாவது வாக்காளர் பட்டியலில் தங்களுடைய பெயரை சேர்க்க வேண்டும் என்றால் படிவம் 6 இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்தா அவங்க வாக்காளர் பட்டியலில் சேர்த்துக் கொள்வாங்க.
கொள்வார்கள். அதே நேரத்தில் இணையதளம் மூலமாக voters.eci.gov.in என்ற இணையதளத்தின் மூலமாக தொடர்ந்து வாக்காளர்கள் தங்களுடைய வாக்காளர் பட்டியல் சேர்வதற்கு உண்டான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். கூகுள் பிளே ஸ்டோர்ல ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப் என்ற செயலியை பதிவிறக்கம் செய்து அதன் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம். இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டால் 1950 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இந்த வாக்காளர்கள் பட்டியலில் பேர் இருந்தால் மட்டுமே வாக்களிக்க முடியும். அதே நேரத்தில் நாமினேஷன் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்னதாக 10 நாட்கள் வரை அவர்களுக்கு கால அவகாசம் வழங்கப்பட்டு அந்த 10 நாட்களுக்கு முன்னதாக யாரெல்லாம் வாக்காளர் பட்டியல் இணைகிறார்களோ அவர்களுக்கு சப்ளிமெண்ட் ஓட்டர் லிஸ்ட் என்பது வெளியிடப்படும். அப்போது இந்த 5,67,00,000 வாக்காளர் எண்ணிக்கையில சில மாற்றங்கள் இருக்கும். காரணம் என்னவென்றால் இந்த சப்ளிமெண்டரியுடைய வாக்காளர் பட்டியலும் வெளியிடப்படும் போது அதுதான் இறுதி வாக்காளர் பட்டியலாக எடுத்துக்கொள்ளப்படும். அந்த வகையில வரக்கூடிய நாட்கள்ல வாக்காளர் பட்டியல் பெயர் சேர்ப்பதற்கு யாரெல்லாம் ஆர்வம் காட்டுகிறார்களோ அதன் அடிப்படையில் சில மாற்றங்கள் இருக்கும். அந்த 5,67,00,000 மீண்டும் ஒரு 3 லட்சம் பேர் சேர்ப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளும் பட்சத்தில் இந்த எண்ணிக்கை என்பது 5,70,00,000 வாக்காளர் என்ற அடிப்படையில் தான் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலை தேர்ந்தெடுக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுப்பதற்கான வாக்காளர்களாக இடம்பெறுவார்கள். அவர்களை பயன்படுத்தி அந்த சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் என்பது நடைபெறும். வரக்கூடிய 26, 27 தேதிகளில் இந்திய தேர்தல் ஆணையத்திலிருந்து அதிகாரிகள் இந்த தேர்தல் முன்னேற்பாடுகள் தொடர்பாக ஆலோசனை நடத்துவார்கள். அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதிகள், வருமான வரித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளுடைய அதிகாரிகள், மாவட்ட தேர்தல் அதிகாரிகள், காவல்துறை உயர் அதிகாரிகளிடம் ஆலோசனை மேற்கொண்ட பிறகு மார்ச் முதல் வாரத்தில் தேர்தல் தேதி என்பது தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் இப்போது நடைபெறும். ஏப்ரல் மாதத்தில் எந்த நாளில் நடைபெறும் என்பதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை தேர்தல் ஆணையம் வெளியிடப்பட உள்ளது. நன்றி பாஸ்கர், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. தமிழ்நாட்டின் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியாக இருக்கிறது. இந்த எஸ்ஐஆர் பணிகளுக்கு முன்பு 6.41 கோடி என்ற அளவில் இருந்த தமிழகத்தின் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை இந்த பணிகள் எல்லாம் நிறைவு பெற்று தற்பொழுது 5.67 கோடி என்ற எண்ணிக்கையில் நிற்கிறது. இன்னுமே டைம் இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. உங்கள் பெயர் இந்த வாக்காளர் பட்டியலில் விடுபட்டிருந்தா நீங்க அப்பீல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இன்னுமே ஓப்பனாக தான் இருக்கு. தேர்தல் தேதி அறிவித்த அந்த நாளில் இருந்து 10 நாட்களுக்கு முன்பு வரை உங்கள் பெயரை இணைத்துக் கொள்ளலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் தொடர்ந்து இருக்கிறது. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.